ஸோ இது பார்த்தீங்கன்னா கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸோட லெக்சர் 2. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நான் ஆக்சுவலாக லாஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு பாஸ்டுலேட் சொல்லலான்ட்டு இருந்தேன், பட் சொல்ல முடியல. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாஸ்டுலேட் சொல்லிவிட்டு கைனடிக் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ வந்து ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கும். ஓகே, ஸோ என்னோட எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா 3/2 kT அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கைனடிக் கேஸ் ஈக்குவேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மீன். ஸோ இது பேர் பார்த்தீங்கன்னா ரூட் மீன் வெலாசிட்டி. ஓகேயா, ஆர்எம்எஸ் படிச்சிருக்கீங்களா? ஸோ 12 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. ரூட் மீன் ஸ்கொயர் படிச்சிருக்கீங்களா? ஸோ அந்த ஆர்எம்எஸ் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏசி வேவ்ல படிச்சிருப்பீங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பார்ட்டிகளுக்கும் ஆர்எம்எஸ் வேல்யூ கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாலிகுலர் வெலாசிட்டி, அதாவது ஸ்பீட். அப்புறம் மீன் ஃப்ரீ பாத். மீன் ஃப்ரீ பாத் நான் சொன்னேன்னா இல்லையா லாஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு அந்த இமேஜ் காமிச்சிட்டு, ரெண்டு கொலிஷனுக்கு நடக்கிற ஆவரேஜ் பாத் இருக்கு பார்த்தியா, அதான் பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரீ பாத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாஸ்டுலேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பாஸ்டுலேட்ஸ் கொடுத்துட்றேன். ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஒரே ஒரு ஃபார்முலா, மாலிகுலர் ஸ்பீட் ரொம்ப சிம்பிளான டாபிக், அதே மாதிரி தான் மீன் ஃப்ரீ பார்த்தோம். ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பாஸ்டுலேட்ஸும் இந்த கைனடிக் கேஸ். ஓகேயா, ஸோ பாஸ்டுலேட்னா உங்களுக்கு கொடுத்துட்டே இது சும்மா நீ பார்த்தாலே உனக்கு புரியும். ஃபர்ஸ்ட் என்ன அஸ்யூம் பண்ணுறோம்? ஸோ பாஸ்டுலேட்னா இது எல்லாமே அசம்ஷன்ஸ் தான். என்ன அப்படின்னா கேஸ் வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸால தான் மேக் ஆகிருக்கும். ஓகேயா, இந்த மாலிக்யூல் எல்லாமே பார்த்தேன்னா ஸோ ஒரே கேஸ் எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதோட மாலிக்யூலோட மாஸும் சரி, ஷேப்பும் சரி, சைஸும் சரி, இது எல்லாமே என்னவா தான் இருக்கும்? ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேயா, புரியுதா? ஸோ மாலிக்யூல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா கான்ஸ்டன்ட்லி ரேண்டம் மோஷனில் இருக்கு, ஆனால் ஸ்ட்ரெயிட் லைன். வாட் டு மீன் பை ரேண்டம் மோஷன்? ஸோ இது பார்த்தோன்னா இப்படி இப்படி போகிறது, இது எல்லாமே ரேண்டம் மோஷன். கரெக்டாக இல்லையா? ஆனால் உன்னோட ரேண்டம் மோஷன் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட மாலிக்யூல் இங்கேருந்து போகுதுன்னா இங்கே போகுது. ஓகேயா, இங்கே போய் கொலைட் ஆகுது, அப்புறம் என்ன ஆகுது? இங்கே வருது, அப்புறம் இங்கே வருது, இங்கே போகுது. புரியுதா? என் மாலிக்யூல் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக போயிருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? போகிறப்ப எல்லாம் ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்கு. கரெக்டாக இல்லையா? ஸோ இப்படி தான் உன்னோட கேஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே மூவ் ஆகும். சரியா? ஸோ இப்படி சைன் வேவ் மாதிரி போகுமாலாம் போகாது. ஓகேயா, ஸோ இது வந்து இப்படி வேணால் போகலாம், இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி, இது வேணால் பாசிபிள். ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேயா, ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் எப்படி வேணாலும் போகலாம் உங்கள் பார்ட்டிகல்ஸ். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா all the collision of gas molecules among themselves and wall of the container is elastic in nature. What do you mean by elastic? See, collision நாலே உனக்கு என்ன கன்சர்வ்டா இருக்கும்? collisionல என்ன கன்சர்வ்டா இருக்கும்? momentum is conserved. எதுல கன்சர்வ்டா இருக்கும்? collisionல. கரெக்டா இல்லையா? அப்போ எலாஸ்டிக் கொலிஷன் சொன்ன என்ன அர்த்தம்? கொலிஷன்னாலே மொமெண்டம் கன்சர்வ். அப்போ எலாஸ்டிக் கொலிஷன்ல என்ன எக்ஸ்ட்ராவா இருக்கணும்? ஜஸ்ட் a minute. ஹலோ, சொல்லு முகேஷ். நேற்றே அனுப்பிட்டேன். அப்போ நீங்கள் என்ன லெசன் படிக்கிறதே இல்லை. எலாஸ்டிக் கொலிஷனுக்கும் இன்எலாஸ்டிக் கொலிஷனுக்கு இருக்க ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன? எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொன்னால் என்னோட எனர்ஜி வந்து கன்சர்வ்டாக இருக்கும். சரியா? வேற இன்எலாஸ்டிக் கொலிஷன் சொன்னால் எனர்ஜி இஸ் நாட் கன்சர்வ்டு. இப்போ நீங்கள் வந்து அவ்வளோக்கா படிக்கிறது இல்லைன்னு புரியுது. ஸோ நம்ம இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் என்னோட எல்லா கொலிஷன் என்னன்னு சொல்லிட்டேன்? இந்த லெசன்ல எல்லா கொலிஷனும் என்னன்னு சொல்லிட்டேன்? என்னடா
எலாஸ்டிக் கொலிஷன் அப்போ பார்த்தோன்னா உன்னோட எனர்ஜி வந்து கன்சர்வ்டாக இருக்கும். இன்எலாஸ்டிக் கொலிஷன் பற்றி நம்ம இந்த லெசனில் பேச போகிறது இல்லை. ஓகேயா? நெக்ஸ்ட் பார், த ப்ரெஷர், இதில் பில்ட் ஆகிற ப்ரெஷர் எதனால இருக்குன்னா ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் இஸ் டியூ டு த கொலிஷன். மெயினாக பார்த்தோன்னா கொலிஷன்னால தான் ப்ரெஷர் இருக்கும். ஸோ ப்ரெஷர் பார்த்தோன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் கொலிஷன் ஆஃப் மாலிக்யூல் பர் யூனிட் ஏரியா. சரியா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோ, ப்ரெஷர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் கொலிஷன். ஸோ நம்பர் ஆஃப் கொலிஷன் எது ஒருத்தெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம லேட்டராக பார்ப்போம். ஏன்னா கொஸ்டின் வந்து இப்படி தான் கேட்பாங்க. சப்போஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் என்ன ஆகும்? ஸோ அது வந்து ஒரு ஃபேக்டர். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் கொலிஷன் என்ன ஆகும்? நம்பர் ஆஃப் கொலிஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் என்ன ஆகும்? ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனர்ஜி என்ன ஆகும்? இது எல்லாமே இருக்குது. ஓகேயா? இதை பேஸ் பண்ணி உனக்கு நீட்டில் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அடுத்து பாஸ்டுலேட் பாரு. த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் கேஸ் டிபெண்ட் ஒன்லி அண்ட் ஒன்லி அப்பான் டெம்பரேச்சர். என்னோட கைனெட்டிக் எனர்ஜி எதை பொறுத்து தான் இருக்கும்? ஸோ என்னோட கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா பார்த்தோன்னா நான் ஃபைனலில் வந்து 3/2 kT அப்படின்னு கொடுத்துருவேன். இதில் கே என்னது? போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஸோ அது ஒரு கான்ஸ்டன்ட், 3/2 கான்ஸ்டன்ட். அப்போ என்னோட கைனெட்டிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வாட்? டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் பொறுத்து மட்டும்தான் என்னோட கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். ஓகேயா? அப்போ பார்த்தனா என்னோட கைனெட்டிக் எனர்ஜி எப்போ 0 ஆகும்? அட் T is equal to 0 Kelvin. 0 டிகிரி செல்சியஸ் இல்லை, 0 கெல்வின். அப்படி இல்லைன்னா -273 டிகிரி செல்சியஸ். ஓகேயா? ஸோ -273 டிகிரி செல்சியஸில் தான் என்னோட கைனெட்டிக் எனர்ஜி 0 இருக்கும். ஸோ இதான் என்னோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் பார், வால்யூம் ஆக்கியபைட் பை கேஸ் மாலிக்யூல் இஸ் நெக்லிஜிபிள் அண்ட் கம்பேர்ட் டு த வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர். ஓகேயா? ஸோ இந்த கண்டெய்னரோட வால்யூம் பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும் when compared to இந்த மாலிக்யூல் ஆக்கியபை பண்ணுற வால்யூம். ஓகேயா? புரியுதா இல்லையா? ஸோ இந்த மாலிக்யூல் வந்து இப்படி தான் என்னதான் இப்படி விரிஞ்சிருந்தாலுமே இது ஆக்கியபை பண்ணுற வால்யூம் எவ்வளோ? இது ஒரு ஸ்பியர் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன்னா 4/3 πr³ கரெக்டா இல்லையா? அப்போ இதே மாதிரி எத்தனை இது இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 20 இருக்கு. அப்போ டோட்டல் வால்யூம் பார்த்தோன்னா 20 × 4/3 πr³ கரெக்டா இல்லையா? அப்போ என்னோட டோட்டல் வால்யூம் பார்த்தனா 20 × 4/3 πr³. ஆனால் இந்த கண்டெய்னரோட வால்யூம் பாரு, எது அதிகமாக இருக்கு? கண்டெய்னர். ஸோ நீ நல்லா பார்த்தனா இந்த 20 இதையும் என்னால இதை சேர்த்து எப்படி இப்படி எழுதிட முடியுமா? கரெக்டா இல்லையா? நான் எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு இவ்வளோதான், இவ்வளோ வால்யூம் தான் என்ன பண்ணுது? என்னோட கேஸ் பார்ட்டிக்கல்லாம் ஆக்கியூபை பண்ணுது. கரெக்டா இல்லையா? ஆனால் கண்டெய்னரோட வால்யூம் பாரு எவ்வளோ இருக்கு? கண்டெய்னர் வால்யூம் இது ஃபுல்லாகவே கண்டெய்னரோட வால்யூம் தான். ஸோ நீ கண்டெய்னரோட வால்யூமை கம்பேர் பண்ணுறப்போ இந்த கேஸ் பார்ட்டிகளோட வால்யூம் என்னவா இருக்கும்? நெக்லிஜிபிளாக இருக்கும். சரியா? வெரி குட். கரண்ட்டும் போயிடுச்சு, திரும்பி வந்துருச்சு. நெக்ஸ்ட் பாரு, there is no intermolecular force of attraction. ஸோ எந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்க போகிறது இல்லை. இது எல்லாமே பார்த்தோன்னா நம்மளோட அசம்ஷன்ஸ் தான். ஜஸ்ட் அ மினிட். ஆக்சுவலி இந்த சண்டே வந்து ஒரு சாட்டர்டே ஒரு காம்படிஷன் இருக்குது, அதனால் என் ஃபோன் போட்டு என் வீட்டு எடுக்கிறாங்க. சொல்லுங்க விஜய். நாளைக்கு உனக்கு 2 மணிக்கு. ஆமாம்.
டீம் பேர் ஞாபகம் இருக்குல்ல? டீம் பேர் தெரியுமா? டீம் பேர் தானே நீ எழுதணும் அங்கே போயிட்டு. தெரில, அது வந்து ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டீம் நேம் பார்த்தனா அட்டாமிக் ஃபயர் பால். டீம் நம்பர் 1. பால் நம்ம டீம் நம்பர் 1. அப்படியே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தூக்கிட்டு வரணும். இதே மாதிரி தான் எல்லா பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டும் சொன்னாங்க. நாங்கள் ரிசர்ச் பண்ணுறோம், பட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி அவுட்புட். ஓகே, சரி, நான் கிளாஸில் இருக்க, அப்புறம் பேசுகிறேன். சரி, ஓகே, சரி, நான் கிளாஸ் முடிச்சுட்டு பேசுவோம். சரி, ஓகே. ஸோ தேர் இஸ் நோ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அமாங் த மாலிக்யூல். மாலிக்யூலில் பார்த்தோன்னா எந்த விதமான இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்காது. ஓகேயா? அதே மாதிரி இதோட மாஸ் வந்து ரொம்ப கம்மிங்கிறது, கிராவிட்டியே மறந்துடு. அப்போ என் பார்ட்டிக்கல் பார்த்தனா இதான் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டா என் பார்ட்டிக்கல் எல்லாம் ஃப்ரீலி எல்லா டைரக்ஷனில் போக முடியும். சரியா? இந்த மாதிரி கண்டெய்னருக்குள்ள பார்ட்டிக்கலால் எப்படி வேணாலும் போக முடியும். ஓகேயா? உடனே இதான் என்னோட கண்டெய்னர் அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு மாலிக்யூல் இருக்குது, இங்கே ஒரு மாலிக்யூல் இருக்குன்னா உடனே இதுக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ ரெண்டுமே இப்படி தான் வரும். ஸோ ஒன்ஸ் வந்து அது ரெண்டு கொலாய்ட் ஆயிடுச்சுன்னா அது ரெண்டு ஒட்டிக்கிட்டு உட்காந்துக்கும் அப்படின்னு நினைக்காத. அதனால் என்ன சொல்லிட்டோம், எந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்க போகிறது இல்லை, அது போயிட்டு டம்முன்னு மோதட்டும். இது இருக்குது தெரியுமா, இந்த மிக்கி மவுஸ்குள்ளெல்லாம் போயிருக்கீங்களா? இந்த மிக்கி மவுஸ்லாம் இருக்கும்ல, இந்த ஊர் திருவிழாலெல்லாம் போனதே இல்லையா? இந்த ஒரு சைடு வந்து இந்த மாதிரி நெட்டாக கட்டி வச்சுருப்பாங்க, இந்த நெட்டு வழியாக ஏறணும். டே அவ்வளோ நல்ல பசங்களா, யாருக்குமே தெரியாது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு. இந்த திருவிழாவில் போனால் ஒரு மிக்கி மவுஸ் இருக்கும், இந்த வழியாக மேலே ஏறுவீங்க, இந்த வழியாக எப்படி சும்மா எப்படி குதிப்போம்ல, குதிக்கிறப்ப எப்படி இருக்கும், இங்கே ஒரு கொலிஷன், இங்கே கொலிஷன், இங்கே கொலிஷன், இங்கே. கரெக்டாக இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் என்ன அப்படின்னா எந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்க போகிறது இல்லை. டம்னு மோதினாலுமே யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு ஹாவ் அ மோஷன். ஓகேயா? ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கைனெட்டிக் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ ரொம்பவே சிம்பிள். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 1/3 டைம்ஸ் mn நியூ RMS ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஹோல் டிவைடட் பை V. இந்த V அந்த சைடு வேணால் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னால் PV இஸ் ஈக்குவல் டு 1/3 டைம்ஸ் mn நியூ RMS ஸ்கொயர். ஹலோ பாரதி. சொல்லு. 2 மணிக்கு அது வந்து வெப்சைட்குள்ளே போய் பார்த்தா தெரியும். ஓகே. ஸோ PV is equal to 1/3 ஸ்மால் m. சாரி, இது கேபிட்டல் M போட்டேன். ஸ்மால் m. ஸ்மால் எம்முக்கும் கேபிட்டல் எம்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஸ்மால் m என்ன? அப்போ கேபிட்டல் M மாஸ் ஆஃப் த மாலிக்யூல். கேபிட்டல் M நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்? அது வந்து எம்இ. இங்கே வந்து மாஸ் ஆஃப் எர்த் ஏன் கொண்டு வரீங்க? கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. கேபிட்டல் M என்னது? மோலார் மாஸ். ஓகேயா? என் பார்த்தனா என்னோட அவகேண்ட்ரோ நம்பர். திரும்பி ஃபோன், ஜஸ்ட் a minute. அவகேண்ட்ரோ நம்பர். ஹலோ.
சரி சரி வைக்கிறேன். வேறு சொல்லணுமா? சரி ஓகே. ஸோ இது வேணால் திரும்பி சொல்லிடுறேன். ஸோ கேபிட்டல் எம் என்னது? கேபிட்டல் எம் வந்து அவகேட்ரோ நம்பர். இந்த வி வந்து பார்த்தோன்னா வால்யூம். இந்த நியூ ஆர்எம்எஸ் இருக்குல்ல, நியூ பார்த்தோன்னா என்னோட வெலாசிட்டி. ஓகேயா? பட் இது ஆர்எம்எஸ்ங்கிறதுனால இது வந்து சாதா வெலாசிட்டி இல்லை. இது என்ன வெலாசிட்டி? ஆர்னா ரூட்டு, எம்னா மீனு, எஸ்னா ஸ்கொயர். ஸோ ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி. ஓகேயா? புரியுதா? ஓகே. ஸோ பி வந்து என்னோட ப்ரெஷர். இந்த ஃபார்முலாவில் பி வந்து ப்ரெஷர். சரியா? டவுட் இருக்கா? சரி ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு ஈக்குவேஷன் உனக்கு கொடுக்க போகிறேன். நம்ம கைனெட்டிக் எனர்ஜிக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? F/2 டைம்ஸ் KT அப்படின்னு சொல்லி. பார்த்தோமா இல்லையா? சரி. ஸோ இப்போ பார்த்தேன்னா நான் வந்து ஒரு மாலிக்யூல் வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். அந்த மாலிக்யூல் வந்து ஒன்லி டிரான்ஸ்லேஷன் மோஷன் மட்டும் தானே இருக்க போகுது இதுக்குள்ளார. கரெக்டா இல்லையா? டிரான்ஸ்லேஷன் மோஷன் அப்படின்னு சொன்னா என்னோட எஃபோட வேல்யூ என்ன வரும் உனக்கு? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். கரெக்டா இல்லையா? அப்ப நான் வந்து மோனோ அட்டாமிக் மாடல் எடுத்தாலும் சரி, ஸோ மோனோ ஆட்டம் எடுத்தாலும் சரி, டை ஆட்டம் எடுத்தாலும் சரி, ட்ரை எடுத்தாலும் சரி, இது எல்லாத்துலேயுமே டிரான்ஸ்லேஷன் மோஷன் மட்டும் எடுத்தேன் அப்படின்னு சொன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளோ இருக்கும்? 3 தான் இருக்கும். அப்போ என்னோட ஃபார்முலா என்ன ஆயிடுச்சு? 3/2 KT. ஓகேயா? புரியுதா? ஸோ இப்போ பார்த்தனா நான் மோனோ அட்டாமிக் மாடல் எடுத்தாலும் சரி, டை எடுத்தாலும் சரி, இல்லை ட்ரை அட்டாமிக் மாடல் எடுத்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே டிரான்ஸ்லேஷன் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளோ இருக்கும்? 3 தான் இருக்கும். கரெக்டா இல்லையா? அதனால நான் என்ன சொல்லிக்கலாம்? என்னோட கைனெட்டிக் எனர்ஜி பார்த்தனா ஜஸ்ட் எங்க இருக்கு? என்னோட கைனெட்டிக் எனர்ஜியோட வேல்யூ என்ன? சரியா? கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 3/2 KT. சி நம்மளோட ஈக்குவேஷன் PV இஸ் ஈக்குவல் டு nRTன்னு பார்த்தோமா? கரெக்டா இல்லையா? அதே மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம இந்த இடத்துல வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இதுக்கு பதிலாக என்ன போடுவோம்? கேன்னு மாற்றுவோம். ஞாபகம் இருக்கா? K/N போட்டிங்கன்னா அங்கே n, இங்கே ஒரு n இருக்கும். கரெக்டா இல்லையா? சரி இது சொல்லு, ஆருக்கும் கேக்கும் என்ன ரிலேஷன்? கே ஒரு ஃபார்முலா 2 தடவை நீ சொல்ற, எந்த ஃபார்முலா கரெக்டாக எடுத்துக்கிறது? சி உனக்கு தெரியலனா கூட ஆரோட வேல்யூ என்ன? 8.314. கரெக்டா இல்லையா? இது வந்து ஆரோட வேல்யூ. சரி, என்னோட வேல்யூ என்ன? 6.022 into 10^23. கரெக்டா இல்லையா? கேயோட வேல்யூ என்ன? போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன?
வெரி குட், அப்படி தான் இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நான் போன லெக்சரில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த ரிலேஷன்ஷிப் ஆர்என்கேக்கு. ஸோ நீ இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ, பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. இந்த ஃபார்முலா பார்த்தனா வென் யூ ஆர் டீலிங் வித் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகேயா? நீ வந்து நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ்க்கு வந்துட்டேன்னா ஆருக்கு அப்போ பார்த்தனா எனக்கு வந்து 8.3 வந்து நான் 6.022 டிவைட் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 some வேல்யூ கிடைக்கும். கரெக்டாக இல்லையா? ஏன்னா இங்கே 10 பவர் என்ன இருந்துச்சு? -23 தான் இருந்துச்சு. கரெக்டாக இல்லையா? இதான் கே, போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்டோட வேல்யூ. அப்போ நல்லா பார்த்தனா நான் என்ன பண்ணியிருக்கேன்? என்னோட ஆரை வந்து என்னால் டிவைட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இல்லையா? அப்போ ஆரை வந்து என்னால் டிவைட் பண்ணிட்டா நீ கேன்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தனா அதனால தான் என்ன ஆயிடுச்சு, இது வந்து இந்த ஃபார்முலா மேலே இருக்க ஃபார்முலாவில் என் வந்து எது ரெப்ரசென்ட் பண்ணுறது? நம்பர் ஆஃப் மோல்ஸை. இங்கே பார்த்தனா 1 மோல் ஓகே, 1 பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட ஆரை வந்து அவகேட்ரோ நம்பரால் டிவைட் பண்ணிடுவேன். ஏன்னா நான் 1 மோலில் எத்தனை பார்ட்டிக்கல் இருக்கும்? அவகேட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல் இருக்கும். அப்போ 1 பார்ட்டிக்கலுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அதால் டிவைட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த n/r/n வேல்யூ தான் என்னது? கே. ஸோ நான் என்ன சொல்லுவார் அப்படின்னா, கேடிக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம்? பிவின்னு போட்டுக்கலாம். அப்போ என்னோட கைனடிக் எனர்ஜி பார்த்தேன்னா 3/2 டைம்ஸ் பிவி. ஓகேயா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ என்னோட ஃபார்முலா பார்த்தோன்னா கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 3/2 டைம்ஸ் ஆர்டின்னு இருக்கும். இந்த ஆர்டி எதுக்கு வருது? 1 மோல் ஆஃப் கேஸ்க்கு வரும். சரியா? அதே இது வந்து கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 3/2 டைம்ஸ் கேடி எதுக்கு வருது? 1 மாலிக்யூல் ஆஃப் கேஸ்க்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோ. ஓகேயா? இதெல்லாம் உனக்கு நான் தெளிவாகவே முன்னாடியே நடத்தியிருப்பேன். உன்னோட கைனெட்டிக் எனர்ஜி பார்த்தனா F/2 டைம்ஸ் ஆர்டின்னு இருக்கும். ஸோ இது வந்து 1 மோலுக்கு. நெக்ஸ்ட் வந்து n மோல்ஸ்க்கு வந்து என்னால் மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் 1 மாலிக்யூலுக்கு பார்த்தோன்னா இது வந்து என்னால் டிவைட் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக நான் கேன்னு போட்டிருப்பேன். இதெல்லாம் பண்ணோமா இல்லையா? அதெல்லாம் நீங்கள் படிக்கிறது சுத்தமாக இல்லை. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அது உங்கள் பிரச்சனை. I don't bother for you. Question பாரு. Which of the following is wrong statement in the kinetic theory of gases? So kinetic theory of gases lo 7-8 motion பார்த்தோமா, இதில் எது வந்து தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. So the gas molecule are in random direction. இது கரெக்டா இல்லையா? ஓகே. கேஸ் மாலிகுலர் பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் ஸ்பியர். ஸோ இது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கணும். அது வந்து பார்த்தோன்னா ரெண்டாவது பாஸ்டுலேட்லேயே வந்துடும். நெக்ஸ்ட் பார், த வால்யூம் ஆக்கியூபைட் பை த மாலிகுல் ஆஃப் த கேஸ் இஸ் நெக்லிஜிபிள். இது கரெக்டாக இல்லையா? கரெக்டு. த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த மாலிகுல் இஸ் நெக்லிஜிபிள். இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து நெக்லிஜிபிளா இல்லையா? ஸோ கொலிஷன் பிட்வீன் த மாலிகுல் இஸ் இன்எலாஸ்டிக். இது கரெக்டாக தப்பா? தப்பு. எப்படி இருக்கும்? எலாஸ்டிக்கா இருக்கும். எலாஸ்டிக்னா என்ன அர்த்தம்? என்னோட கொலிஷன் வந்து பார்த்தனா எனர்ஜி கன்சர்வ்டா இருக்கும். வெரி குட். கொலிஷன் சொன்னாலே என்னோட மொமெண்டம் கன்சர்வ்ட். நீ எலாஸ்டிக் கொலிஷன் சொன்னாலும் சரி, இன்எலாஸ்டிக்னு சொன்னாலும் சரி, மொமெண்டம் வந்து கன்சர்வ்டா இருக்கும். ஆனால் எலாஸ்டிக்னு சொல்லிட்டேன்னா என்னோட எனர்ஜியும் கன்சர்வ்ட் ஆயிரும். ஓகேயா? இந்த கொஸ்டின் பாரு. எஸ், இந்த கொஸ்டின் பாரு. எந்த டிஃபிகல்ட்டியுமே இருக்காது. நான் தான் சொல்லியிருக்கேன், திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் லெசன். ஓகேயா? கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரதா இருந்தாலும் ரொம்பவே ஈஸியாக தான் வரும், டிஃபிகல்ட்டியே இருக்காது. இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் அ கேஸ் ஃபில்ட் இன் அ கண்டெய்னர் வுட் லீட் டு. சப்போஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ நல்லா பார்த்துக்கோ. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் வெலாசிட்டி என்ன ஆகும்? சரி விடு. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கைனெட்டிக் எனர்ஜி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். கைனெட்டிக் எனர்ஜிக்கு வந்து 12 mv² ஒரு ஃபார்முலா இருக்கா? இப்போ கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா வெலாசிட்டி என்ன ஆகும்?
வெலாசிட்டி இன்க்ரீஸ் தான் இருக்கும். கரெக்டா இல்லையா? வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் என்ன ஆகும்? கரெக்டா இல்லையா? நல்ல வேகத்தில் போறீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கொலிஷன் நீங்க இடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாயிரும். நம்பர் ஆஃப் கொலிஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா பிரஷர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஃபார்முலா கொடுத்தேன்னா பிரஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் கொலிஷன் பர் யூனிட் ஏரியான்னு. கரெக்டா இல்லையா? ஓகே. ஸோ இப்போ பாரு, ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் இன் இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸ். இப்போ வந்து நீ வேகமாக போகிற அப்படின்னு சொன்னால் ரெண்டு மாலிகுலுக்கு நடுவில் இருக்க இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ இதுவும் தப்பு. இன்க்ரீஸ் இன் இட்ஸ் மாஸ். மாஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் தான், சரியா? நீ 11th 12th படிக்கிற வரைக்கும் உன்னோட மாஸ் என்னது? கான்ஸ்டன்ட். அது வந்து மாறாது. நீ வந்து சப்போஸ் ரிலேட்டிவிஸ்டிக் படிக்கிற அப்படின்னு சொன்னால் ரிலேட்டிவிஸ்டிக் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெக்கானிக்ஸ் இருக்குது. இல்லைன்னா ரிலேட்டிவிட்டி பற்றி படிக்கிறேன்னா மெக்கானிக்ஸ் அபியஞ்சல் ஸ்பெல்லிங் தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அன்றைக்கி காம்படிஷனில் அப்படி தான், பெர்னாலிஸ்க்கு ஸ்பெல்லிங் தெரியல உங்களுக்கு. ஸோ ரிலேட்டிவிஸ்டிக் மெக்கானிக் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா என்னோட மாஸ் பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஸோ பட் இந்த ரிலேட்டிவிஸ்டிக் மெக்கானிக் எப்போ வேலிட் அப்படின்னா என்னோட வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஹை. வெலாசிட்டி வந்து வெரி வெரி ஹையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னோட மாஸே சேஞ்ச் ஆகும். மாஸ் மட்டும் இல்லை, என்னோட டைமும் வேரி ஆகும், என்னோட லென்த்தும் வேரி ஆகும், சரியா? ஸோ அதனால தான் இந்த டைம் ட்ராவல்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ நீ ரொம்ப வேகத்தில் போனோன்னா உன்னால் டைமையே மாற்றி எழுத முடியும். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க? சப்போஸ் நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னா கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுமா? எது கரெக்ட் ஆப்ஷன்? ஆப்ஷன் டி. ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க, சரியா? டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீஸ்ட். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? கொலிஷன் அந்த வால் வந்து லெஸ்ஸாக இருக்குமா? இல்லை. நம்பர் ஆஃப் கொலிஷன் பர் யூனிட் டைம் வில் இன்க்ரீஸ். கரெக்டா இல்லையா? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் கொலிஷன் வந்து ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா இல்லையா? ஸோ இதுதான் உன்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாரு. அக்கார்டிங் டு கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸ் அட் அப்சல்யூட் ஜீரோ. அப்சல்யூட் ஜீரோனா என்ன டெம்பரேச்சர்? அப்சல்யூட் ஜீரோனா என்ன டெம்பரேச்சர்? இல்லைன்னா கெல்வின் ஸ்கேலில் சொல்லு. எப்பவுமே டெம்பரேச்சர் வந்து கெல்வின் ஸ்கேல் தான். டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும்? 0 கெல்வின். கரெக்டா இல்லையா? ஓகே. ஸோ 0 கெல்வினில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா என்னோட கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? 3/2 kT. ஆமாவா இல்லையா? ஸோ 3/2 இன்டூ கே இன்டூ 0. ஆன்சர் என்ன? 0. கைனெட்டிக் எனர்ஜி 0 இருக்குன்னா என்ன மீனிங்? அப்போ பார்த்தோன்னா ஆப்ஷன் சியா? ஓகே. இந்த கொஸ்டின் பாரு. கைனெட்டிக் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் இஸ் இ, த ப்ரெஷர் எக்ஸர்டட். ஸோ கைனெட்டிக் எனர்ஜி இ அப்படின்னு சொல்லிட்டோம், ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறான். சரி, என்னோட கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? 3/2 kT. பட் இங்கே பார்த்தோன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் இருக்கு. அப்போ நான் பிவின்னு போடலாமா? இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கேன்? கைனெட்டிக் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் அப்படின்னா என்ன? கைனெட்டிக் எனர்ஜி டிவைடட் பை வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 3/2 பியா? கைனெட்டிக் எனர்ஜி பர் யூனிட் வால்யூமோட வேல்யூ என்ன? ஈன்னு சொல்லியிருக்கான். அப்போ நான் இது ரெண்டுத்துக்கு பதிலாக என்ன போடலாம்? ஈன்னு போட்டுக்கலாம். அப்போ இ இஸ் ஈக்குவல் டு 3/2 டைம்ஸ் பி. அப்போ பியோட வேல்யூ என்ன?
2E/3 ஆப்ஷன் இருக்கா? கரெக்டா இல்லையா? புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார். த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரெஷர் அண்ட் எனர்ஜி. ஸோ இப்போ தான் சால்வ் பண்ண. என்ன வந்துச்சு? 2/3E. ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் பார். இஃப் அட் த சேம் டெம்பரேச்சர் சேமா இருக்கு, ப்ரெஷரும் சேமா இருக்கு, density of the two diatomic gas are D1 and D2. The ratio of mean kinetic energy ஓட ரேஷியோ என்னன்னு கேட்குறான். kinetic energy 1 divided by kinetic energy 2. என் ஃபார்முலா என்ன? 3/2 kT divided by 3/2 kT. இந்த 3/2k கேன்சல் ஆயிருமா? அப்ப ஆன்சர் என்ன? T1/T2. பட் என்ன சொல்லிட்டான்? my molecules are at. அப்ப டெம்பரேச்சர் வந்து T1 is equal to T2 ஆ? கரெக்டா இல்லையா? ஸோ நான் அதான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம், நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம், என்னோட கைனடிக் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் டெம்பரேச்சர். ஸோ அதனால் பார்த்தோன்னா இந்த ஆப்ஷன்லாம் பார்க்காமலே நீ ஆன்சர் மார்க் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் கொஸ்டின். Pressure of an ideal gas is increased by keeping temperature constant. Pressure என்ன பண்ணியிருக்காங்க? இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. என் ஃபார்முலா என்னப்பா? கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? 3/2 kT. கரெக்டா இல்லையா? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா, அப்ப என்னோட கைனடிக் எனர்ஜி என்னவா தான் இருக்கும்? கான்ஸ்டன்டா தானே இருக்கும். கரெக்டா இல்லையா? சரி, நீ உடனே கன்ஃபியூஸ் பண்ணாது. இந்த ஃபார்முலா இருக்குல்ல சார், 3/2 PV. நீங்க இந்த PVல போட்டீங்க அப்படின்னு சொன்னா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா என்னோட ஆன்சர் வந்து இன்க்ரீஸா தானே ஆயிருக்கணும். அப்படி கிடையாது. ஒன்ஸ் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா என்னோட வால்யூம் என்ன இருக்கும்? டிக்ரீஸ் ஆயிருக்கும். ஏன் டிக்ரீஸ் ஆயிருக்கும்? ஏன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னா இது ஒரு ஐசோதர்மலா? ஐசோதர்மல் அப்படின்னு சொன்னா என்னோட பாய்ல்ஸ் லாவா? கரெக்டா இல்லையா? பாய்ல்ஸ் லான்னு சொன்ன என்னோட ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். அப்ப ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிருச்சுன்னா வால்யூம் என்னவா இருக்கும்? டிக்ரீஸ் ஆயிருக்கும். அப்ப பார்த்தனா இது ரெண்டுமே கான்ஸ்டன்டா தான் இருக்க போகுது. அதனால உன்னோட ஃபைனல் ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருந்தேன் நான் வந்துட்டு, கைனடிக் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா, அப்போ உன்னோட வேல்யூ கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஓகேயா? டவுட் இருக்கா? எதுவும் கேட்கவே இல்லையா? சரி, ஓகே, நான் சொல்லிடுறேன். எதுல இருந்து கேட்கல ப்ரோ? எதுல இருந்து கேட்கலன்னு சொல்லுங்க. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆனால் டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கு. ஸோ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் உங்கள் கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டோம், கைனடிக் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டாக இருந்துன்னு சொன்னாலே உங்களோட கைனடிக் எனர்ஜி என்னவா தான் இருக்கும்? என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்ட் இருக்கும். அப்போ தேர் இஸ் நோ சேஞ்ச். ஓகே, ஸோ அதில் எந்த சேஞ்சும் வராது. அதனால ஆப்ஷன் சி உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஆர்எம்எஸ் அப்படின்னா என்னன்னா ரூட் மீன் ஸ்கொயர். சரியா? ஸோ இப்போ என்கிட்ட ஒரு 5 பார்ட்டிக்கல் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதோட வெலாசிட்டி வந்து V1, V2, V3, ஸோ V4, n நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோமே. Vn வரைக்கும் பார்ட்டிக்கல் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா உல்டாவா வரணும். சரியா? ரூட் மீன் ஸ்கொயர்னு சொன்னாலும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணு. சரியா?
ஸ்கொயர் பண்ண என்ன ஆயிரும் எனக்கு v1 ஸ்கொயர் v2 ஸ்கொயர் v3 ஸ்கொயர் v4 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா அப் டு vn ஸ்கொயர். சரி பிளஸ் வேணாம், அப் டு vn ஸ்கொயர். ஓகேயா? சரி ஆக்சுவலா எதுக்காக ஆர்எம்எஸ் எடுக்கிறோம் அதை நான் உனக்கு லேட்டரா சொல்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீன். மீன்னா என்ன? ஆவரேஜ். கரெக்டா இல்லையா? ஆவரேஜ் எப்படி எடுப்போம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் இருக்கோ அதால டிவைட் பண்ணிடுவோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் இருக்கிறதுனால n ஆலனா டிவைட் பண்ணிடுறேன். சரியா? புரியுதா? ஓகே. ஸோ இப்போ ஃபைனல் ஸ்டெப் என்ன? ரூட்டு. அப்போ என்ன எடுக்கணும்? ரூட் எடுத்துடணும். முடிஞ்சு. ஓகேயா? ஸோ இதான் பார்த்தோன்னா வெலாசிட்டி ஆர்எம்எஸ். ஸோ அதுக்கு லேட்டர் இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா நான் கொடுத்துருவேன். ஸோ எதுக்காக நம்ம இப்படி எடுக்கிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்டிக்கல் இந்த டைரக்ஷனில் போகுது, சரியா? இன்னொரு பார்ட்டிக்கல் இந்த டைரக்ஷனில் வருது. இது ஒரு 5 மீட்டர் பர் செகண்டில் போயிருக்கு, இந்த பார்ட்டிக்கல் ஒரு 3 மீட்டர் பர் செகண்டில் வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா 3 and 4 எடுத்துக்கோமே. இப்போ வந்துட்டு கேட்குறாங்க உன்னோட ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன? அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே வெலாசிட்டி ஒரு வெக்டர் குவான்டிட்டி. அதனால் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா 4 அந்த சைடு போயிருக்கு, 3ல இந்த சைடு வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணிடுவோம்? 1ன்னு பண்ணிடுவோம். இதுக்கு ஆவரேஜ் என்ன பண்ணுவோம்? 2ஆல டிவைட் பண்ணிடுவோம். ஏன்னா 2 வெலாசிட்டி தான் இருக்குது. அப்போ 1/2 தான் ஆன்சர். ஆனால் கரெக்ட் ஆன்சர் 1/2 கிடையாது. ஓகேயா? அப்போ இந்த 3 நெகட்டிவா? ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்திருக்குல்ல, அப்போ நெகட்டிவ். கரெக்டா இல்லையா? சப்போஸ் எனக்கு இந்த நெகட்டிவ் சைன் வேணாம், அப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த நெகட்டிவிட்டியே எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னா நான் ஸ்கொயர் பண்ணிக்கலாமா? அப்போ 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் டேர்ம்ஸே கேன்சல் ஆயிடுச்சா? கரெக்டா இல்லையா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து மீன் எடுக்க போகிறேன். இப்போ 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ரூட் எடுத்தால் புரிஞ்சு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 5 டிவைட் பை √2. 5/√2 வேல்யூ என்ன கிடைக்கும் உனக்கு? 5 × 0.7 கிடைக்குமா? 5 × 0.7 என்ன? 3.5. ஸோ நல்லா பார், 4க்கும் 3க்கு ஆவரேஜ் 3.5 தானே? கரெக்டா இல்லையா? பட் நீ நார்மலா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணிட்டா உனக்கு தப்பான ஆன்சர் கிடைக்குது. அதனால நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்? எனக்கு இந்த நெகட்டிவ் சைன் வேணாம், அதனால நான் ஸ்கொயர் பண்ணிட்டேன். நீ எந்த நெகட்டிவ் நம்பர் ஸ்கொயர் பண்ண உனக்கு பாசிட்டிவ் ஆயிருமா? பாசிட்டிவ் ஆனதுக்கப்புறம் நீ ஆவரேஜ் எடுத்துக்கோ. பாசிட்டிவ் ஆனதுக்கப்புறம் நீ என்ன எடுத்துக்கோ? ஆவரேஜ் எடுத்துக்கோ. ஓகேயா? இப்போ ஆவரேஜ் எடுத்தா பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆக்சுவலா நம்பரை நீ ஆவரேஜ் எடுக்காம ஸ்கொயரை தான் நீ ஆவரேஜ் எடுத்திருக்க. கரெக்டா இல்லையா? அப்ப ஸ்கொயர் பண்ணதுனால நான் ஒரு தடவை √2 எடுத்துக்கிறேன். அதனால தான் ரூட் மீன் ஸ்கொயர். ஓகேயா? ஸோ ரொம்ப ஈஸியான கான்செப்ட். சப்போஸ் நீ நெக்ஸ்ட் இயர் 12th என்கிட்ட படித்தேன்னா அது ஆர்எம்எஸ் நான் ஏசிடிசியில் நடத்துவேன். ஓகே, ஏசி கரண்ட்லேயும் ஆர்எம்எஸ் வேல்யூலாம் வரும். ஓகே, கொஸ்டின் பாரு. the speed of 5 molecule, மொத்தம் 5 molecule இருக்கு. அதோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? 3, 2, 3, 4, 5, 6 அந்த மாதிரி ஒரு வேல்யூ சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தனா ஆர்எம்எஸ் கேட்குறான், என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். கரெக்டா இல்லையா? அடுத்து என்ன? மீன் எடுக்கணும். மீன் எடுக்கணும்னா என்ன? எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரால டிவைட் பண்ணிடு. ஃபைனல் ஸ்டெப் என்ன? ரூட் எடுக்கணும். அப்போ என்னோட ஆன்சர் என்ன ஆயிடுச்சு? 2 ஸ்கொயர் 4 + 9 + 16 + 25 + 36. இப்போ நல்லா சொல்ல ஆன்சர் என்ன? இது 2 25 25 50 50 40 90 90 டிவைட் பை 5. கரெக்டா இல்லையா? 90/5 என்ன? √18. √18 வேல்யூ என்ன? சீக்கிரம். கண்டிப்பா √16 என்ன? 4. அப்போ 4 விட கொஞ்சம் பெரிய வேல்யூ. கரெக்டா இல்லையா? √16 4.
அப்போ ரூட் ஆஃப் 18 வந்து 4 விட கொஞ்சம் பெரிய வேல்யூ. ஸோ இங்கே பார்த்தோன்னா 4.24. சரியா? ஓகே. ஸோ இது வந்து சப்போஸ் உனக்கு வெலாசிட்டி கொடுத்தா இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி கொடுக்காம வந்துட்டு ஆர்எம்எஸ் கேட்குறான்னா என்ன பண்ணுறது? ஸோ என்னோட கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? 3/2 kT. கரெக்டாக இல்லையா? அதே இது ஒரு பார்ட்டிக்கலை எடுத்துக்கிற அப்படின்னு சொன்ன என்னோட கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன? 12 mv². கரெக்டாக இல்லையா? ஸோ விக்கு பதிலாக நான் நியூ ஆர்எம்எஸ்னு போட்டிருக்கேன். சரியா? ஸோ இப்போ நியூ தான் என்னது? என்னோட ஆர்எம்எஸ் வேல்யூ. கரெக்டாக இல்லையா? அப்போ நான் ரெண்டு கைனடிக் எனர்ஜி ஈக்குவேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இங்கே ஆர்எம்எஸ் வேல்யூ வேணும். நியூ ஆர்எம்எஸோட வேல்யூ என்ன வருதுன்னு பாரு, கேடி. ஸோ இந்த டூ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நியூ ஆர்எம்எஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 kT டிவைட் பை ஸ்மால் எம். அப்போ நியூ ஆர்எம்எஸோட வேல்யூ என்ன? ரூட் ஆஃப் 3 kT டிவைட் பை எம். கரெக்டாக இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலா எடுத்து பார்த்தாலுமே 3 வந்து கான்ஸ்டன்டா? கே கான்ஸ்டன்டா? மாஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்குமா? நம்ம ஏதாச்சும் ஒரு கேஸ் எடுத்திருக்கோம்னா அதோட மாஸ் கான்ஸ்டன்டா இருக்குமா? அப்போ என்னோட நியூ ஆர்எம்எஸ் பார்த்தனா டெம்பரேச்சரை பொறுத்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். டெம்பரேச்சர் பொறுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெம்பரேச்சரை பொறுத்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ பார்த்தனா என்னோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னோம்ல. கரெக்டாக இல்லையா? ஸோ அதை வச்சு இதுதான் என்னோட ஃபார்முலா. இது இல்லாமல் இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. சப்போஸ் என்கிட்ட டென்சிட்டி கொடுக்குறாங்க. ஸோ என்னோட நியூ ஆர்எம்எஸோட வேல்யூ என்ன? ரூட் ஆஃப் 3 kT டிவைட் பை எம், ஸ்மால் எம். கரெக்டாக இல்லையா? இப்போ நான் மேலே கீழே வந்து என்னால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. என்ன பண்ணுறேன்? என்னால் மல்டிப்ளை அண்ட் டிவைட். ஓகேயா? இந்த கே என்னோட வேல்யூ என்ன? RT டிவைட் பை இதோட வேல்யூ என்ன? கேபிட்டல் எம்மா. அப்ப என்னோட டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா பார்த்தோமா? PM பை RT அப்படின்னு பார்த்தோமா? கரெக்டா இல்லையா? இது நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். இந்த ஃபார்முலால இருந்து எங்க பாரு m/RT இருக்கு. அதனால நான் வந்து RT டிவைட் பை m கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ப்ரெஷர் டிவைட் பை டென்சிட்டின்னு கிடைக்குமா? இந்த வேல்யூ வந்து நான் மேலே சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்போ என்னோட நியூ RMS இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3 ப்ரெஷர் டிவைட் பை டென்சிட்டி. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஓகே. பட் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதுனோ தவிர இது வந்து கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் அங்கன்னு வச்சுக்கோ. ஏன் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னால் இந்த வேல்யூ கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா சப்போஸ் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். கரெக்டா இல்லையா? வால்யூம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டென்சிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பார்த்தனா ப்ரெஷர் சப்போஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா என்னோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். சரியா? அப்போ பார்த்தனா சப்போஸ் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இருக்குன்னா நியூ ஆர்எம்எஸ் என்னவா தான் இருக்கும்? கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், உன்னோட நியூ ஆர்எம்எஸ் எதை பொறுத்து மாறும்? நியூ ஆர்எம்எஸ் ரூட் ஆஃப் டெம்பரேச்சர். அப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டாங்கன்னா இதெல்லாம் கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. கொஸ்டின் பாரு. At what temperature is the RMS of gaseous hydrogen molecule? Hydrogen molecule
is equal to that of oxygen molecule at 47 degree Kelvin. என்ன சொல்றாங்க? நியூ RMS ஆஃப் ஹைட்ரோஜனும் நியூ RMS ஆஃப் ஆக்சிஜன் வந்து ஈக்குவலாக இருக்கணும். சரியா? ஸோ H2வும் O2 ஈக்குவலாக இருக்கணும். இப்போ என் ஃபார்முலா என்ன? 3kT டிவைட் பை m. இதோட மாஸ் எவ்வளோ? ஹைட்ரஜனோட மாஸ் என்ன? 2ஆ? இங்கே பார்த்தீங்கன்னா 3kT டெம்பரேச்சர் கொடுத்துட்டான் 47 டிகிரி செல்சியஸ். 47 டிகிரி செல்சியஸ்னா எத்தனை கெல்வின்? வெரி குட், 350. ஷாலினி உதன்னு உழைக்கணும். இதுக்குள்ள 273 ஆட் பண்ணு. 320 கெல்வின்ஸ். ஓகேயா? 320. இதோட மாஸ் எவ்வளோ? ஆக்சிஜனோட மாஸ் எவ்வளோ? 32. O2 இருக்கு பாரு. ஆக்சிஜன் மாலிக்யூல் தானே சொல்லியிருக்காங்க வந்துட்ட. ஆக்சிஜன் ஆட்டம்னு சொல்லியிருக்காங்களா? எஸ். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணு. எனக்கு வந்து டெம்பரேச்சர் வேணும். டெம்பரேச்சரோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பாரு. நான் ரெண்டு சைடும் என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் பண்ணிக்கலாமா? இப்போ பாரு, இந்த கே கேன்சல். இது கேன்சல் பண்ணிட்டா எனக்கு இங்கே 10 வரும். இந்த 3 கேன்சல். அப்போ என்னோட டெம்பரேச்சர் என்ன? 20 கெல்வின். புரியுதா? சரி, இப்போ நீட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஸோ 2015 கேட்ட கொஸ்டின். ஸோ ஆக்சுவலாக இந்த பிஎம்டி ஏஐபிஎம்டி எல்லாம் ஒன்று தான். பிஎம்டியோட ஃபுல் ஃபார்ம் என்ன ஞாபகம் இருக்கா? ஸோ எம் வந்து மெடிக்கல், டி வந்து டெஸ்ட்டு. ஸோ பி வந்து ஐ திங்க் ப்ரிலிம். அந்த பிஎம்டி ஏஐபிஎம்டிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆல் இண்டியா ப்ரிலிமினரி மெடிக்கல் டெஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ நீட்டுக்கு முன்னாடி அந்த டெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த 2015 கேட்ட கொஸ்டின். என்ன அப்படின்னா, ஆர்எம்எஸ் ஸ்பீட் ஆஃப் ஆக்சிஜன் மாலிக்யூல் அட் 27 டிகிரி செல்சியஸ். 27 டிகிரி செல்சியஸில் ஆக்சிஜன் மாலிக்யூல் என்ன வேகத்தில் போகும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ நல்லா பாரு, என் ஃபார்முலா என்ன? நியூ RMS இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3 இன்டூ எஸ் சொல்லு. K டெம்பரேச்சர் வந்து 300 டிவைடட் பை மாலிக்யூல்னு சொல்லியிருக்கான். மோல் கணக்கில் இல்லை, மாலிக்யூல்ல இருக்கா? மாலிக்யூல் இருந்துச்சுன்னா கேக்கு பதில் நம்ம என்ன போடலாம்? R பை என்ன. கரெக்டா இல்லையா? எஸ். ஸோ இங்கே பார்த்தோன்னா n இருக்கும், இங்கே வந்து ஸ்மால் m இருக்கும். n இன்டூ ஸ்மால் m வேல்யூ என்ன? கேபிட்டல் M. அதான் என்னோட மோலார் மாஸ். ஸோ போன கொஸ்டினில் ஆக்சுவலாக இந்த இடத்துல இதான் பண்ணியிருக்கணும். நம்ம கேக்கு பதில் என்ன போட்டிருக்கணும்? R. ஸோ நீ கே போட்டாலும் சரி, ஆர் போட்டால் அது கேன்சல் ஆகிருக்கும் போன கொஸ்டினில், ஏன்னா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணல. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆர் போட்டு அப்படின்னு சொன்னால் எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது பாரு. 3 இன்டூ 8.314 இன்டூ 300 டிவைடட் பை 32. கரெக்டா இல்லையா? ஸோ அகெயின் பார்த்தோன்னா ரொம்ப ரஃப்பாக நீ கால்குலேட் பண்ணாலே போதும். சரியா? 8.314 இன்டூ இந்த 3 இன்டூ 100ன்னு எழுதிக்கிறேன். 300 எப்படி எழுதியிருக்கேன்? 3 இன்டூ 100ன்னு எழுதியிருக்கேன். டிவைட் பை 32. சரியா? ஸோ இப்போ பாரு, இது வந்து நான் சப்போஸ் 8ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். 8ன்னு எடுத்தேன்னா 8 1 சார் 8, 8 4 சார் 32. கரெக்டா இல்லையா?
கரெக்டா? பட் நம்ம மிஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த 32 வந்து கிராமு, கரெக்டாக இல்லையா? ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் யூனிட்னா கிலோகிராமில் மாற்றணும். அப்போ இது வந்து கிலோகிராமில் போடு. இப்போ பாரு, இந்த 2 3க்கு பதிலாக ஒரு 3 நான் வெளியே எடுத்துக்கலாமா ரூட்லேருந்து? இந்த 4க்கு பதிலாக நான் ரூட்லேருந்து 2 வெளியே எடுத்துக்கலாமா? இங்கே பார்த்தோன்னா 100 டிவைட் பை 1000 இருக்குமா? அப்போ என்ன இருக்கு? 3/2 இல்லை சாரி 10 பவர் -3 மேலே போயிடுச்சுன்னா 10 பவர் +3 ஆகும். இந்த கொஸ்டின் இப்போ நான் சால்வ் பண்ணுறது புரியுதா இல்லை திரும்பி முதல்ல போடணுமா? 100 × 10 பவர் 3 அப்போ பார்த்தனா 3/2 இன்ட்டு √10,000 × 10 எழுதியிருக்கேன். ஏன் 10,000 × 10 எழுதியிருக்கேன்னா அப்போ தான் என்னால் இதுலேருந்து ஒரு 100 வெளியே எடுத்துக்க முடியும். அப்போ 3/2 × 100 × √10. புரியுதா? இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 1.5. கரெக்டா இல்லையா? அதே மாதிரி √10க்கு பதிலாக நீ √9 கூட எடுத்துக்கோ. √9 எவ்வளோ? 3. கரெக்டா இல்லையா? சிம்பிளிஃபை பண்ணு. 4.5 × 100. ஸோ 450 கிட்டே இருக்கா? ஸோ 450 கிட்டே இந்த ஆப்ஷன். சரியா? ஸோ இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 10 பவர் -3 விட்டுருவாங்க. ஸோ 10 பவர் -3 விட்டு அப்படின்னா நீ வந்து மோஸ்ட்டாக இந்த ஆப்ஷன் டியில் வந்து நிற்ப. சரியா? ஸோ இது வந்து கிராமில் இருக்குது, பட் ஃபிசிக்ஸில் வந்து கிலோகிராம் தான் ஸ்டாண்டர்ட் யூனிட். ஏன்னா நம்ம அதானே சொல்லுவோம், 32 கிராம் தானே, அட்டாமிக் மாஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராமில் தான் சொல்லுவோம். பட் அதை கிலோகிராம் மாற்றணும். ஓகே. What will the temperature when the RMS velocity is double that at 300? இந்த RMS velocity வந்து டபுளாக இருக்கணும் RMS velocityயை விட. சரியா? புரியுதா இல்லையா? இது வந்து 300ல. அப்போ இங்கே நீ என்ன RMS, இங்கே என்ன டெம்பரேச்சர் வைக்க போகிற அப்படிதான் கொஸ்டின். என்னோட ஃபார்முலா என்ன? 3kT divided by m is equal to 2 times 3kT divided by m. கரெக்டா? எஸ். இப்போ நான் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் 3kT divided by m is equal to 4 into 3kT divided by m. இந்த m இந்த m கேன்சல், இந்த m சாரி இந்த m இந்த m கேன்சல், k கேன்சல், இந்த 3 கேன்சல். அப்போ டெம்பரேச்சர் பார்த்தனா 4 into டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 300. அப்போ 4 into 300 1200. புரியுதா? அப்படி இல்லைனாலும் என்னோட RMS velocity பார்த்தனா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு √டெம்பரேச்சர். கரெக்டா இல்லையா? அப்போ என்னோட RMS velocity வந்து 2 times ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் டெம்பரேச்சர் வந்து 4 times இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். கரெக்டா இல்லையா? ஏன்னா 4 times இன்க்ரீஸ் ஆயிருந்தா தான் அதோட ரூட் எடுத்தால் 2 கிடைக்கும். ஆமாவா இல்லையா? டெம்பரேச்சர் வந்து 4 times இன்க்ரீஸ் ஆயிருக்கணும், அப்போ தான் உனக்கு 2 times கிடைக்கும். அப்போ 4 times இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா எவ்வளோ இருந்திருக்கணும்? முன்னாடியே 300 இருந்துச்சு, 300ஓட 4 times 1200. ஓகேயா? Okay. Next question. The ratio of RMS speed of an ideal gas molecule at pressure P to that at pressure 2P. ஒரு RMS வந்து Pல இருக்கு, இன்னொரு RMS வந்து 2Pல இருக்கு. இதோட RMS வேல்யூட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. RMS divided by new RMS. என் ஃபார்முலா என்ன? 3 pressure divided by density. 3 pressure divided by density. கரெக்டா இல்லையா? பார்த்தனா இந்த 3 கேன்சல், இந்த டி கேன்சல். அப்போ பார்த்தனா P டிவைட் பை √2P. இது கேன்சல் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னால் √1/√2. 1/√2. ஓகேயா? டவுட் இருக்கா?
டவுட் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார். The RMS speed of oxygen is V at particular temperature. ஏதோ ஒரு Tங்கிற ஒரு டெம்பரேச்சரில் T1 is equal to Tங்கிற ஒரு டெம்பரேச்சரில் உன்னோட RMS velocity என்னவா இருக்கு? Vயா இருக்கு. If the temperature is double, temperature என்ன ஆயிருச்சு? டபுள் ஆயிருச்சு. அண்ட் ஆக்சிஜன் என்னவாயிருச்சு? முன்னாடி பார்த்தோன்னா என்னோட மாஸ் இருக்குல்ல, அந்த மாஸ் வந்து எம்னு எடுத்துக்கோ, அது வந்து ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. O2 இருக்குல்ல, அந்த O2 என்ன ஆயிடுச்சு? ரெண்டாக பிரிஞ்சு போயிடுச்சு. அப்போ என்கிட்ட ஒரே ஒரு மாஸ் தான் இருக்குது. அப்போ என்னோட ஃபைனல் மாஸ் பார்த்தோன்னா ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. ஓகேயா? அப்போ என்னோட ஆர்எம்எஸ் என்ன ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ என்னோட VRMS டிவைட் பை நியூ ஆர்எம்எஸ். ஸோ இதோட வேல்யூ தான் V அப்படின்னு அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இப்போ என் ஃபார்முலா என்ன? √3kT டிவைட் பை M. நீ இப்படி போட்டாலும் சரி, இல்லைனா √3RT டிவைட் பை கேபிட்டல் Mனு போட்டாலும் சரி. சரியா? புரியுதா இல்லையா? ஸோ பாரு, இது கேன்சல், இதுவும் கேன்சல். இப்போ மாஸ் என்ன ஆயிடுச்சுன்னா பாதி ஆயிருக்கு. கரெக்டா இல்லையா? டெம்பரேச்சர் கூட்டினப்ப மாஸ் வந்து பாதி ஆயிடுச்சு. இந்த எம்மும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோன்னா எனக்கு 2T டிவைட் பை T. கரெக்டா? சாரி, டெம்பரேச்சர் என்ன ஆயிடுச்சு? டபுள் ஆயிருக்கு. அந்த டபுள் டெம்பரேச்சரை விட்டுட்டீங்க பாரு. இது இந்த ஸ்டெப் தப்பு. ஸோ இப்போ உனக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு பாரு. இங்கே பார்த்தோன்னா √T டிவைட் பை 1. இங்கே என்ன இருக்குது? 2T டிவைட் பை 1/2. அப்போ இங்கே இந்த 2 இங்கே வரும். அப்போ பார்த்தோன்னா √T டிவைடட் பை √4T. இந்த T கேன்சல். அப்போ ஆன்சர் என்ன? 1/√4, அதாவது 1/2. இப்போ எனக்கு இந்த VRMS தான் வேணும் அப்படின்னு சொன்னால் VRMS is equal to 2 times V. ஸோ இதான் உன்னோட ஆன்சர். சரியா? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து ஒரே ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, நீ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவ. எந்த ஃபார்முலா? என்னோட VRMS பார்த்தனா √T. அப்போ டெம்பரேச்சர் வந்து டபுள் ஆயிருக்குன்னா 2 times ஆயிருக்கணும். கரெக்டா இல்லையா? பட் இங்கே டெம்பரேச்சர் மட்டும் டபுள் ஆகல, மாஸும் பாதி ஆயிடுச்சு. அப்போ இந்த மாஸையும் இங்கே சேர்த்துக்கோ. ஓகேயா? அதனால தான் √4 ஆயிடுச்சு. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் கொஸ்டின். த மாலிக்யூல் ஆஃப் அ கிவன் மாஸ், ஒரு குறிப்பிட்ட மாஸ் இருக்கு, அதோட ஆர்எம்எஸ் வேல்யூ எவ்வளோ? 200 m/s. எந்த டெம்பரேச்சரில்? 27. அப்படின்னா என்ன? 300 கெல்வின்ல. ஓகேயா? இப்போ ப்ரெஷர் பார். சொல்லுமா, போன ஸ்லைட் காட்டுங்களா? டவுட், வெரி குட். சொல்யூஷனே காட்ட மாட்டேங்குதா? அப்போ நீங்கள் வந்து வேற யாரையாச்சும் பின் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணுங்களேன். வேற யாராச்சும் நீ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள கிளிக் பண்ணுங்க. இப்போ அவங்க டிபி தெரியுதா? என்ன தெரியுது உங்க ஸ்கிரீன்ல? உங்க ஸ்கிரீன்ல என்ன மேடம் தெரியுது? இன்னும் போயிட்டாங்களா? சரி, உங்களுக்கு எப்பயாச்சும் தெரியல அப்படின்னா நீங்கள் வேற யாராச்சும் இந்த மாதிரி போட்டு பின் பண்ணிக்கலாம். அந்த பின் ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பின் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோடது வரும். திரும்பி வந்து என்னோடது பின் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்னோட வீடியோ வந்துடும். சரியா? நான் என்ன அப்படி எழுதி கழிச்சேன்? யூ ஆர் நாட் ரெஸ்பாண்டிங். வெயிட் பண்ணுறேன்ப்பா. நாட் ரெஸ்பாண்டிங்னா என்னவா? இப்போ தெரியுதா ஸ்க்ரீனு?
இது பாரு, இங்கே உனக்கு வேறு ஏதாச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் தெரியுதா உனக்கு சைடில், ரைட் ஹேண்ட் சைடில் உங்களோட கூகுள் மீட்டில் கீழே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நேம் இருக்கா? அதை யாராச்சும் நேம் கிளிக் பண்ணுங்களேன். யார் நேம் கிளிக் பண்ணீங்க? ஹலோ, அதை கிளிக் பண்ணிட்டீங்களா? இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது ஸ்க்ரீனில்? இப்போ திரும்பி வந்து என்னையும் வந்து கிளிக் பண்ணுங்க. திரும்பி பிளாக் கலரில் தான் இருக்கா? இது வந்து ஏன்னே தெரில. நேற்று கோபிக்கு இதே தான் ஆச்சு. தெரியலப்பா என்னன்னு. ஓகேம்மா. ஐயோ, சரி ஓகே, இப்போ தெரியுதா? ஸோ தெரியல. சரி ஓகே. இந்த மாலிகுல் ஆஃப் த கிவன் மாஸ் சொல்லி ஒரு வெலாசிட்டி வந்து 200 சொல்லியிருக்காங்க. டிகிரி செல்சியஸ் வந்து 27 டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர், அதாவது 300 கெல்வின். ப்ரெஷர் பார்த்தோன்னா 10⁵ ப்ரெஷர். இந்த டெம்பரேச்சர் அண்ட் த ப்ரெஷர் ஆஃப் த கேஸஸ் ஆர், இப்போ டெம்பரேச்சர் என்ன ஆயிடுச்சு 127, அதாவது 400 கெல்வின் ஆயிருக்கு. கரெக்டாக இல்லையா? ப்ரெஷர் பாரு இவ்வளோ கம்மி ஆயிடுச்சு. அப்போ என்னோட ஆர்எம்எஸ் வேல்யூ என்னவா இருக்கும்? ஓகேயா? ஸோ உனக்கு இந்த கொஷின் சால்வ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நீ ப்ரெஷரை வந்து மறந்துடு. எனக்கு ஆர்எம்எஸ் வேல்யூ வேணும் அப்படின்னு சொன்னால் நியூ ஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு √3RT டிவைட் பை எம் டிவைட் பை நியூ ஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு √3RT டிவைட் பை எம். பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஸோ இதில் இது எல்லாமே கேன்சல் ஆயிரும். கரெக்டா? நியூ ஆர், ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கு, இது வந்து ஃபைனலு, இஸ் ஈக்குவல் டு √T டிவைட் பை √T. இந்த இடத்துல வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க? 300. இந்த வேல்யூ என்ன? 400. ஸ்டார்டிங்கில் வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 200 மீட்டர்/செகண்ட். சரியா? ஸோ இது வந்து கேன்சல் பண்ணிட்டேன்னா உனக்கு √3 டிவைட் பை 2னு கிடைக்கும். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் உனக்கு இந்த வேல்யூ வந்துடும். ஸோ நியூ ஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு 2 × 200 டிவைட் பை √3, அதாவது 400 டிவைட் பை √3. இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். 400 பை √3 இருக்கு. ஸோ நீ ப்ரெஷர் வச்சு போகாத. ப்ரெஷர் வச்சு போகிறோன்னா உனக்கு டென்சிட்டியும் ப்ரெஷரும் கொடுக்கணும், டெம்பரேச்சர் கொடுத்துருக்க கூடாது அவங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. At what temperature will RMS speed of an oxygen molecule become just sufficient for escaping the earth atmosphere? ஆக்சிஜன் வந்து எங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்? எர்த்தோட அட்மாஸ்பியர். எர்த்தோட அட்மாஸ்பியர்லேருந்து எஸ்கேப் ஆகணும்னா என்ன வெலாசிட்டியில் இருக்கணும்? 11.2 km/s. பார்த்துருக்கோமா இல்லை? இது என்ன வேல்யூ? எஸ்கேப் வெலாசிட்டி. எஸ்கேப் வெலாசிட்டி இருந்தால் தான் அதனால் எஸ்கேப் ஆக முடியும். அப்போ இதோட வேல்யூ வந்து நான் வந்து இப்படி எழுதிக்கலாமா? மீட்டர்/செகண்ட். இப்போ வந்துட்டு என்ன டெம்பரேச்சர் இருந்தால் அந்த வேகத்தில் உங்களால் போக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்னோட வெலாசிட்டி என்ன? √3kT டிவைடட் பை m. ஆமாவா இல்லையா?
அப்போ பார்த்தனா என்னோட வெலாசிட்டி வந்து 11,200 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3 கே. கேயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க பாரு, 2.76 இன்டூ 10 பவர் 2.76 வந்து மாசு, 2.76 இன்டூ 10 பவர் -26 இது வந்து மாசு. போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன 1.38 இன்டூ 10 to the power of -23 இன்டூ டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர் தான் தெரியாது, இந்த டெம்பரேச்சர் தான் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்க வேண்டும். சரியா? ஸோ இதுக்கு வந்து நீ ரொம்ப ரஃபாக கண்டுபிடி. ஏன் அப்படின்னா என்னோட ஆப்ஷன் பாரு, 2.5 5 1.2 8. ஓகேயா? அப்போ நான் ரொம்ப ரஃபாக தான் கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி பாரு, இதை நான் சப்போஸ் 3ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணியிருக்கேன் 3, இதுவும் கேன்சல் ஆயிருமா? சரி, இப்போ பார்த்தோன்னா ரெண்டு சைடும் என்ன பண்ணிக்கலாம், எனக்கு டெம்பரேச்சர் தெரியும், அப்போ ஸ்கொயர் பண்ணிக்க போகிறேன். ஓகேயா? 11200 இன்டூ 11200 இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது பாரு, 1.38 இன்டூ 10 பவர் -23 டிவைட் பை 10 பவர் -26. இதை கேன்சல் பண்ணிட்டா என்ன கிடைக்கும், 10 பவர் -3 இன்டூ டி. இப்போ என்னோட டி இஸ் ஈக்குவல் டு 11200 இன்டூ 11200. ஸோ இந்த 10 பவர் -3 இங்கிட்டு வந்துருச்சுன்னா 10 பவர் -3, இங்கே வந்து 1.38. ஸோ 10 பவர் -3 கேன்சல் பண்ணோன்னா 3 0 ரிமூவ் பண்ணிடுவேனா? கரெக்டாக இல்லையா? புரியுதா? இப்போ ஆப்ஷன் பாரு, எல்லா ஆப்ஷன்லையும் 10 பவர் 4 இருக்குது. அப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த 10 பவர் 4 மட்டும் எப்படியாச்சும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கேருந்து 2 டெசிமல் இங்கே தள்ளி போயிடுவேன். அப்போ 10 பவர் அங்கே 2 கிடச்சிருமா? மேலே இங்கே ஆல்ரெடி ஒரு 1 இருக்குது. 112 இன்டூ 112 டிவைட் பை 138 இன்டூ 10 பவர் 3. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. இதே நீ வந்து எப்படி எவ்வளோ ஈஸியாக ஒரு நாள் பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நீ வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து 138க்கு பதில் 114 கூட வச்சுக்கோ. ஏன்? சரியா? எஸ், 144 டேபிளில் வருமா? இது வந்து 2 கரெக்டா 28. இது எவ்வளோ டைம் வரும்? 35. கரெக்டா இல்லையா? ஹலோ, நெக்ஸ்ட் பாரு, 7 டேபிளில் போட்டோன்னா 7 4s are 7 5s are. கரெக்டா இல்லையா? அப்போ என்ன கிடைக்குது பாரு, 112 இன்டூ 4 டிவைட் பை 5 இன்டூ 10 to the power of 3. இதை சிம்பிளிஃபை பண்ணு. 5 டேபிளில் பண்ண என்ன கிடைக்கும் உனக்கு? 2 என்ன கிடைக்கும்? 2.4. ஆமாவா இல்லையா? இல்லை நான் வந்து ஏதோ தப்பாக போடுறேனா, இல்லை உங்களுக்கு இந்த மேத்ஸில் என்னன்னே தெரியாதா, அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 16 88 89 இன்டூ 10 to the power of -3. ஸோ இதை வந்துன்னா 10 பவர் +3. இது வந்து எல்லா ஆப்ஷனுமே 10 பவர் +4ன்னு இருந்ததுனால நான் இது வந்து 10 to the power of 4 அப்படின்னு எழுதிக்குவேன். இப்போ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? ஆப்ஷன் பி. ஸோ 8.3 இருக்குது, எனக்கு என்ன வந்திருக்கு? 8.9 வந்திருக்கு. ஏன் வந்துச்சு? ஏன்னா நான் டினாமினேட்டரை இன்க்ரீஸ் பண்ணேன். அப்போ ஆன்சர் என்ன ஆயிருக்கும்? இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கரெக்டா இல்லையா? ஸோ இன்க்ரீஸ்ட் ஆன்சர் தான் எனக்கு வந்திருக்கு. புரியுதா? ஓகே, இந்த கொஸ்டின் பார். Some gas at 300 Kelvin is enclosed in a container. Now the container is placed on a fast moving train.
while the train is in motion the temperature of the gas ஓட டெம்பரேச்சர் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ட்ரெயின் வந்து மூவ் ஆகுது சரியா, ட்ரெயின் வந்து மூவ் ஆச்சுன்னா கேஸோட டெம்பரேச்சர் மாறுமா? மாறுமா? மாறாது. சரி, அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, யோசிச்சு பாரு. இது வந்து ஒன்றும் இல்லை, நீ வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வந்து பஸ்ஸில் எடுத்துகிட்டு போகிற, அந்த பஸ் மூவ் ஆச்சுன்னா வாட்டர் பாட்டிலில் இருக்க தண்ணியோட டெம்பரேச்சர் மூவ் ஆகும், டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுமா? சரி, பஸ்ஸுக்கு வந்து நீ ட்ரெயினில் போகிறேன்னு வச்சுக்கோ, ஒரு பாட்டில் ஃபுல்லாக தண்ணி நப்பிட்டு ட்ரெயினில் போகிற, ட்ரெயினில் போகிறப்ப ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? தண்ணி வந்து சூடாயிருமா? அப்படியே சூடான தண்ணி குடிச்சிக்க முடியுமா? இல்லை. கரெக்டாக இல்லையா? ஸோ இது பாரு, ஆவரேஜ் மாலிகுலர் வெலாசிட்டி அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி வேறு, ஆவரேஜ் வெலாசிட்டி வேறு. என்னோட ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்னோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா μ1 + μ2 + μ3 +... + μn டிவைடட் பை n. சரியா? ஸோ இதுக்கு ஃபார்முலா, இதோட வேல்யூ என்னன்னா, நியூ ஆவரேஜோட வேல்யூ பார்த்தோன்னா √8kT டிவைட் பை m, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பை வரும். சரியா? அங்கே வந்து 3 இருக்கும், இங்கே வந்து 8/π. அங்கே வேல்யூனா 3, இங்கே பார்த்தோன்னா 8 டிவைட் பை 3.14. சரியா? ஸோ அதாவது இது வந்து ரியல் கேஸ். ஸோ ரியல் கேஸில் பார்த்தோன்னா உன்னோட வேல்யூ வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். 8 3.14 டிவைட் பண்ணிட்டா உனக்கு 2 தானே கிடைக்கும். அதாவது உனக்கு 3 கிடைக்காம அதோட கொஞ்சம் சின்ன வேல்யூ கிடைக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேயா? ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் நீ ப்ரெஷரில் எழுதணும் அப்படின்னு சொன்னால் 8/π இந்த KT/mக்கு பதிலாக ப்ரெஷர் டிவைட் பை என்னன்னு போடலாம், டென்சிட்டி. இந்த வேல்யூ பார்த்தோமா? ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தோன்னா RMS. VRMS வேல்யூ என்ன பார்த்தோம் நம்ம? √3kT டிவைட் பை m. அப்படி இல்லைன்னா 3 ப்ரெஷர் டிவைட் பை டென்சிட்டி. இது வந்து இது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இன்னொரு டேர்ம் இருக்குது, மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. என்ன வெலாசிட்டி? மோஸ்ட் ப்ராபபிள். ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தோன்னா mu most probable velocity is equal to √2RT இல்லைன்னா 2kT டிவைட் பை m. 2kT டிவைட் பை m. அப்படி இல்லைன்னா √2 ப்ரெஷர் டிவைட் பை டென்சிட்டி. சரியா? இப்போ நீ கம்பேர் பண்ணு. ஒரு இதில் வேல்யூ என்ன வந்துச்சு? 8/π. ஆமாவா இல்லையா? இன்னொரு இதில் என்ன வந்துச்சு? 3. இன்னொன்று வந்து 2. இதில் வந்து எது இருக்கிறதுல பெரிய வேல்யூ? √3 √2 இல்லைன்னா இதோட வேல்யூனா இது வந்து 2 கிடைக்கும். 2 வரும். சரியா? 2 ஸோ √3 எந்த இதுக்கு வந்துச்சு? என்னோட VRMS பார்த்தனா கிரேட்டர் தேன் இந்த வேல்யூ. இது என்னது? V average which is greater than V most probable velocity. சரியா? புரியுதா? நெக்ஸ்ட் வந்து இந்த மேக்ஸ்வெல் ஸ்பீட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துருக்கீங்களா? அந்த கிராஃப் பார்த்துருக்கீங்களா? இதே ஆக்சிஸ் அப்படின்னு சொன்னால் என்னோட கர்வ் இப்படி இருக்கும். See, most probable என்ன அர்த்தம்? Probability of finding the molecule at that speed is very very high. சரியா? நம்ம பார்த்தோம்ல மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டினா என்ன? நிறைய மாலிக்யூல் வந்து அந்த வெலாசிட்டி தான் ஃபாலோ பண்ணும். ஸோ இது பார்த்தோன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் மாலிக்யூல். அப்படி இல்லைன்னா நம்பர் ஆஃப் மாலிக்யூல்னு கூட வச்சுக்கோ, நம்பர் ஆஃப் மாலிக்யூல். இதுதான் என்னோட வெலாசிட்டி. ஸோ நிறைய பார்ட்டிகல் வந்து மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டியில் தான் ட்ராவல் ஆகும். அதை விட கொஞ்சம் கம்மியான பார்ட்டிகல் பார்த்தோன்னா என்னோட எந்த வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகும்? வி ஆவரேஜில். ரொம்ப கம்மியான பார்ட்டிகல் தான் அதை விட வேகமாக நம்ம கண்டுபிடிக்க போகிற VRMSல ட்ராவல் ஆகும். சரியா?
ஸோ இதோட ரேஷியோ பார்த்தனா √3 is to √2.5 is to √2. இது என்னது RMS, இது என்னது average, இது என்னது most probable velocity. சரியா? ஓகேயா? நெக்ஸ்ட் மீன் ஃப்ரீ பாத். ஸோ இங்கே பார்த்தோன்னா மீன் ஃப்ரீ பாத்னா ஒன்றுமே இல்லை, ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை அ மாலிக்யூல் பிட்வீன் டூ சக்ஸசிவ் கொலிஷன். ஸோ பார்ட்டிகல் பார்த்தோன்னா இங்கிட்ட அங்கிட்டு கொலைட் ஆகும். இங்கே பாரு, இங்கே அதான் காமிச்சிருக்காங்க. சரியா? ஸோ இங்கேருந்து ஒரு பார்ட்டிகல் போயிட்டு என்ன ஆகுது, இங்கே போய் கொலைட் ஆகுது, அப்புறம் என்ன போகுது, இங்கே போய் கொலைட் ஆகுது, அப்புறம் இங்கே கொலைட் ஆகுது, அப்புறம் இங்கே போகுது, இப்படியே போகுது பாரு, இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு இடிச்சு. சரியா? இந்த மாதிரி ஒரு பார்ட்டிகல் போய்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தோன்னா அது வந்து ஒரு அடுத்தடுத்த கொலிஷனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுக்குது. ஏன்னா நல்லா பாரு, இந்த கொலிஷனுக்கு லென்த்து பாரு, இந்த கொலிஷனோட லென்த்து பாரு, டிஃப்ரென்ஸ் இருக்கா? தெரியுதா இல்லையா? ஒரு கொலிஷனுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் தெரியுதா? லென்த் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ பார்த்தோன்னா மீன் ஃப்ரீ பாத் அப்படின்னு சொன்னால் ஆவரேஜாக கொலிஷனுக்கு ஆவரேஜாக நீ எவ்வளோ டைம் எடுத்துக்கிற. சரியா? அதான் என்னது என்னோட மீன் ஃப்ரீ பாத். ஓகேயா? அப்போ λm is equal to λ1 plus λ2 plus λ3. it goes on up to λn divide by n. ஸோ இங்கே பாரு, இங்கேருந்து இங்கே போகிற இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது வந்து சம் λ1. இங்கேருந்து இங்கே போகுதா, இது வந்து சம் λ2. இங்கேருந்து இங்கே வருதா, சம் λ3. ஓகேயா? அப்போ நான் எல்லா லாம்டாவை ஆட் பண்ணி அதை என்னால் டிவைட் பண்ணிட்டேன்னு எனக்கு என்ன கிடச்சிரும், ஆவரேஜ் டைம் கிடச்சிரும். இது வந்து ஒரு மெத்தடு. ஆனால் ஃபார்முலா என்ன அப்படின்னா λn is equal to 1 by √2n pi d ஸ்கொயர். அப்படி இல்லைன்னா RT divide by √2 pi d ஸ்கொயர் PNA. சரியா? ஸோ ஒன்றுமே பண்ணல, இந்த n இருக்குல்ல, PV is equal to nRTன்னு ஃபார்முலா இருக்கா இல்லையா? ஸோ அதில் என்னுக்கு பதிலாக நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகேயா? ஸோ இதான் என்னோட ஃபார்முலா. ஸோ என்னோட கிவனை பொறுத்து நீ பார்த்து எழுதிக்கோ. ஸோ இந்த இடத்துல டி என்னது, வாட் இஸ் திஸ் டி? இது பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் ஆஃப் மாலிக்யூல். இது மட்டும் நீ வச்சுக்கோ. என்னே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் என்னோட அவைகேட்ரோ நம்பர் தான். ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணுவோம், உனக்கு எப்படின்னு புரிஞ்சிடும். Calculate the ratio of mean free path of the molecule of gas if the ratio of number of density per centimeter cube is 5:3 and the diameter density என்ன சொல்லிட்டாங்க, அதே மாதிரி சரி டென்சிட்டியும் கொடுத்துட்டா டயாமீட்டரும் கொடுத்துருக்கான். என் ஃபார்முலா என்ன, ஃபார்முலா என்ன, வெரி குட், 1 by √2 n pi d ஸ்கொயர். அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலாவில் என்ன இருக்கும், 1 by √2 n pi d ஸ்கொயர். நல்ல பார், இந்த பை இந்த பை 2 எல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதுனா n d ஸ்கொயர் டிவைட் பை n d ஸ்கொயரா. ஸோ இது வந்து 2 வச்சுக்கோ, இது வந்து 1 வச்சுக்கோ. இப்போ பாரு ஒரு ரேஷியோ என்ன, 5:3. அப்போ நீ உல்டாவை எழுதுறப்ப 3/5 இன்ட்டு d2 by d1. ஸோ பார்த்தோன்னா 5/4 the whole square. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது, 3/5 இன்ட்டு 25 டிவைட் பை 16. கேன்சல் பண்ணு, 15 டிவைட் பை 16. ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார். ஸோ இது வந்து நீட் 2020 கேட்ட கொஸ்டின் எவ்வளோ ஈஸின்னு பார்த்துக்கோ. த மீன் ஃப்ரீ பாத் அந்த லாம்டாவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்ன பாரு, 1 by 2 n pi d ஸ்கொயர் வரணும். ஸோ இங்கே தான் ஆப்ஷன் 2 கரெக்டா? கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார். இது வந்து 2014 கேட்ட கொஸ்டின். த மீன் ஃப்ரீ பாத் ஆஃப் த மாலிக்யூல் ஆஃப் கேஸ் ரேடியஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு. ஸோ லாம்டாவோட ஃபார்முலா என்ன, 1 by √2 n pi d ஸ்கொயர். d வந்து என்னது, டயாமீட்டர். ஸோ இங்கே வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸில் கேட்டிருக்கான். அப்போ ரேடியஸ் வேணும்னா நான் என்ன பண்ணலாம், 2r the whole ஸ்கொயர்னு போடலாமா.
ஸோ அந்த 2 எல்லாம் வெளியே எடுத்துட்டேன்னா 4√2 n pi r ஸ்கொயர். ஸோ என்னோட லேம்டா வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வாட்? ஆர் ஸ்கொயரா? ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட். புரியுதா? எஸ். ஸோ இந்த லெசனில் வந்து ரொம்ப கம்மியான ஃபார்முலாஸ் தான், அதே மாதிரி கான்செப்ட் ரொம்ப ஈஸி.